சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நந்தினி புலிமுருகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மகாவை காணோம் அப்படின்னு விஜயும் விக்கியும் தேடிட்டு இருப்பாங்க. கிருபா நேராக நந்தினி கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. நந்தினி கிட்ட ஆண்டி இந்த கல்யாணம் நடக்குமானே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே, எதுக்காக நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, யார் தடுக்க நினச்சாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி வேறு யார் என்ன பண்ணாலும் அதை தடுத்து நீங்கள் கல்யாணத்தை பண்ணிடுவீங்க, ஆனால் விக்ரமே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறாங்க. கிருபா மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போது விக்ரம் பற்றி யோசிக்கிறாங்க. ஆன்ட்டி சொன்ன மாதிரி விக்ரமை நம்ம கைக்குள்ளேயே வச்சுருக்கணும், இந்த வளையல் மாதிரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வளையல் எடுத்துக்கிட்டு நேராக விக்ரமோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே விக்ரம் ரெடி ஆகாமல் அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். கிருபா நேராக விக்ரம் கிட்ட, விக்ரம் இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா, நீங்கள் எப்போ ரெடி ஆகி நம்ம எப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறது அப்படின்னு கேட்க, நான் ரெடி ஆகிட்டேன், அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இந்த ஷர்ட்டோடவே நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வர போகிறீங்களா, என்ன விக்ரம் இது அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் ஆமாம், நான் இப்படியே தான் வரப்போகிறேன், நாம் என்ன 1000 பேர் முன்னாடி மண்டபத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தானே பண்ணிக்க போகிறோம், அதுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் என்ன இருந்தாலும் இது மேரேஜ், நீங்கள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையாவது போடணும்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, என்னால் அப்படிலாம் போட முடியாது, இதுவே போதும், சிம்பிளாக போனாலே போதும் அப்படின்னு மூஞ்சல் அடிச்சா மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கிருபா சரி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் அப்படியே ரெடி ஆகிருப்பேன், நானும் இப்படி ரெடியாக இருக்க மாட்டேன், சரி நானும் போயிட்டு அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே விக்ரம் அமைதியாக இருக்கார். அப்போது கிருபா என்ன விக்ரம், நானும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு வேணும்னா நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, நான்லாம் எதுவும் சொல்ல முடியாது, இஷ்டமாக நீ இருந்துக்கோ, அவங்க விருப்பப்பட்ட மாதிரி இருந்துக்கோங்க, அவங்களாவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க விக்ரம், சரி இந்த வலையில் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு அந்த வலையில் நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு விக்ரம் என்னாலலாம் போட முடியாது, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விக்ரம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஒரே ஃபீலிங் தான், தாலி கட்டுறதா இருந்தாலும் சரி, மோதிரம் போடுறதா இருந்தாலும் சரி, வளையல் போடுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரே ஃபீலிங் தான், போட்டு விடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல விக்ரமுக்கு கோவம் வந்துடுது. ஒரு முறை சொல்கிறேனே உனக்கு புரியாதா, அறிவில்லை உனக்கு, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு விக்ரம் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. கிருபா அதனால் அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இந்த விஷயத்த நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. இவர் இப்போவே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, வளையலே போட மாட்டுறாரு, அப்புறம் எப்படி ரெஜிஸ்டர் மேரேஜில் அவர் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு புலிமுருகன் ஆமாக்கா, கிருபா சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தினி என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கிருபாவை கூட்டிக்கிட்டு நேராக விக்ரம் கிட்ட போகிறாங்க. நந்தினி போயிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, விக்ரம் என்ன நீ கிருபா கிட்ட கோவமாக பேசினியாமே, அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா தெரியுமா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ஆஃபீஸ் டென்ஷன், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா, ஆஃபீஸ் டென்ஷன் தானா, நான் என்னமோ இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே புலிமுருகன் அக்கா அது எப்படிக்கா, விக்ரம் தான் மகாவை எப்படா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு காத்துட்ருக்கானே, அவன் ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஆஃபீஸை பற்றிலாம் நீ ஏன் நினைக்கிற, இந்த சமயத்தில் மற்ற விஷயத்தை தான் நீ நினைக்கணும் அப்படின்னு புலிமுருகன் சொல்கிறாங்க. இப்போ நந்தினி நீ பேசினதை நினச்சி கிருபா எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க சொல்கிறாங்க. விக்ரமும் மகா கிட்ட சாரி கேட்குறாங்க. அப்போ மகா எனக்கு சாரிலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில் போட்டு விட சொல்கிறாங்க. நந்தினியும் புலிமுருகனும் கம்பல் பண்ணதுனால விக்ரம் அந்த வலையில் வேண்டாம் வரப்போ கிருபா கையில் போட்டு விடுறாங்க. சரி நீ ரெடியாகி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. கீழே ஜோதி, விஜய், விக்கி இவங்க 3 பேரும் மகா எங்கே தான் போனான்னு தெரியலையே, எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போது ஜோதி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவள் எங்கே போகிறேன்னு சொல்லாமலே போயிருக்கானா, உங்கள் அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லாத அம்மா அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக கிருபாவும் விக்ரமும் ரெடியாகி கீழே இறங்கி வராங்க. அப்போது விக்ரம் எல்லோரும் கிளம்பிட்டீங்களே, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்கி உடனே சொல்கிறாங்க, இல்லை சார்
காவேரி மேடமை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காவேரி மேடமை காணுமா அப்படின்னு உடனே விக்ரம் வந்து ரொம்ப பதட்டமாகறாங்க. என்னாச்சு, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் கால் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கால்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவங்க காலையே அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காலையே அட்டென்ட் பண்ணலையா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, அப்போ எங்கே தான் போனாங்க அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனாக இதை பார்த்து கிருபா வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி, அந்த காவேரி காணாமல் போனதுக்கு என்னமோ அவரோட பொண்டாட்டியே காணாமல் போன மாதிரி இவ்வளோ பதட்டமாகறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவனோட பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது நம்ம 2 பேருக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல, எப்படி அவர் இவ்வளோ பதட்டமாகறாரு அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் புலிமுருகன், ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து உண்மையாக காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிருபா வந்துட்டு, ஆண்டி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த மகா மாதிரி இவருக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணுறாரோ, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்னென்னு பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்துட்டு, விக்ரம் இப்போது காணாமல் போனது உன்னோட பிஏ காவேரி தானே, அவள் சாதாரண பிஏ, அவளுக்காக நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் வந்துட்டு, அது இல்லைம்மா, காலையிலேருந்து காணோன்னு சொன்னாங்களே அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நாம் எதுக்காக அவளை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காவேரி வந்துடுவாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்ல விக்ரமும் சரின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நந்தினி வந்து சொல்கிறாங்க, அவளுக்காகலாம் நம்ம ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லை, நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகா வந்துட்டு உள்ளே வராங்க. விஜய் வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து விக்ரம் வந்து மகா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை விக்ரம்மா, ஒரு சின்ன வேலையாக ஆஃபீஸ் வேலையாக தான் வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, அதான் வந்துட்டால, வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் கிளம்புங்க, கூட்டிகிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, என்ன காவேரி நீங்கள் எங்களை மட்டும் போக சொல்கிறீங்க, நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வரணும் அப்படின்னு சொன்னதுமே, சரி நானும் வரேன், நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நந்தினி வந்து விக்ரமை கூட்டிகிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது விஜய், விக்கி, ஜோதி எல்லாரும் வந்து மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது என்ன தான் பண்ணீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல நீங்கள் எல்லோரும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நந்தினி வந்து புலிமுருகன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த மகாவோட பார்வையே சரியில்லை, என்னவோ சந்தேகமாக இருக்குது, அவன் நடந்து வந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது, அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு அவங்களோட பிளானை வந்து புலிமுருகன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.